ஓம் நமச்சிவாய. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உனக்கான நேரம் வந்துவிட்டது. இனி நீ யாரை தேடியும் எதை தேடியும் நீ போக வேண்டாம். இனி உன்னை தேடி அனைத்தும் வரும். இனி வரும் காலம் உனக்கு பொற்காலமே. இந்த தருணத்தில் நீ எந்த சூழ்நிலையில் இருக்கின்றாய் என்று நான் அறிவேன். நீ பயப்பட வேண்டாம். ஏதோ ஒரு ரூபத்தில் நான் உன்னோடு இருப்பேன். அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன். உனக்கு தேவையானதை நான் தருவேன். நீ மகிழ்ச்சியாக இரு. நீ யாருக்காக வாழ்கின்றாயோ அவர்களுக்காக சிலவற்றை விட்டு கொடு. உனக்காக யார் வாழ்கின்றார்களோ அவர்களை எப்போதும் விட்டு கொடுக்காதே. எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்பார்ப்பு என்பது ஏமாற்றத்தை மட்டுமே கொடுக்கக்கூடியது. எல்லாம் அவன் செயல், எதுவும் நிரந்தரம் இல்லை. அதுவே நிதர்சனமான உண்மை. கடவுளுக்கு பயப்படாமல் இருந்தாலும் கர்ம வினைகளுக்கு பயந்துதான் ஆக வேண்டும். அவன் அவள் செய்த வினைகளுக்கான பலன்களை அனுபவித்துதான் ஆக வேண்டும். எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எப்போதும் சரியாகவும் ஒழுக்கத்துடனும் இருக்க வேண்டும். ஈசனை வழிபட்டால் அதிகம் கஷ்டம் வரும் என்கின்றார்களே, அது உண்மையா? அது அவர் தரும் கஷ்டமில்லை. நம்முடைய கெட்ட கர்ம வினையை நாம் விரைவில் கழித்து முக்தி பெறவே அவ்வாறு அதை செய்கிறார். யார் உங்களை வெறுத்தாலும் ஒதுக்கினாலும் கவலைப்படாதீர்கள். அப்பன் சிவன் இருக்கின்றார். அதற்கு மேல் இந்த உலகில் என்ன வேண்டும்? எந்த துன்பம் வந்த போதிலும் ஓம் நமச்சிவாய என்று சொல்லுங்கள். உங்கள் ஊரில் அருகில் உள்ள சிவன் ஆலயம் பெயரை பதிவிடுங்கள். அது கூடவே சிவனே எனக்கு துணை என்று பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். உன்னுடைய வாழ்க்கை இன்னும் முடியவில்லை. இனிமேல்தான் உனக்கான நேரம் ஆரம்பமாகிறது. நம்பியதை இழந்தாலும் நம்பிக்கையை இழக்காதே. காலம் அனைவரின் முகத்திரையும் உடைத்தெறியும். தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல். ஒவ்வொரு துன்பத்தின் முடிவில் ஒரு இன்பம் ஒளிந்துள்ளது என்பதை மறவாதே. எதிரிகள் தேவையில்லை. எதிர்மறை எண்ணங்கள் போதும் உன்னை வீழ்த்துவதற்கு. வீழ்வது இயற்கை, எழுவதுதான் வாழ்க்கை. கண் கலங்காதே. தவிக்க விடுவேனே தவிர என் பிள்ளைகளை என்றும் தள்ளிவிட மாட்டேன். தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு. ஆனால் யாரையும் நம்பி தோற்றுவிடாதே. உணர்வுகளுக்கு ஊசி குத்தும் உலகம் இது. யாரையும் நம்பாதே. இலக்கை முடிவு செய். உன் பாதையை நான் அமைத்து தருவேன். பொறுமையாக இருங்கள். எல்லா பெரிய விஷயங்களுக்கும் நேரம் எடுக்கும். உனக்கான நேரம் வரும் வரை சற்று பொறுமையாக மனம் தளராமல் காத்திரு. யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே. உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக பழகு. உண்மை, நேர்மை எல்லாம் அழியாத சொத்து. காலம் செல்ல செல்லத்தான் தெரியும் அதன் மகத்துவம். பிரார்த்தனைகளை எப்போதும் கைவிடாதீர்கள். அவை எப்போதும் எதிர்பாராத பலனை தரக்கூடியவை. தேவையில்லாத 3 செயல்கள்: கடந்து போனதை நினைத்து இடிந்து போவது, அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்த்து துவண்டு போவது, அனைவரையும் திருப்திப்படுத்த நினைத்து உன் நிம்மதியை இழப்பது. நடப்பவை எல்லாம் உனது நன்மைக்கு என்று எப்போது நீ உணர்கின்றாயோ அப்போது உனது வாழ்க்கை குறையில்லாத வாழ்க்கையாக மாறும். இறைவா, புண்ணியத்தை சேர்க்க வேண்டி அங்கும் இங்கும் அலைகின்றன. உன்னை நினைப்பதே புண்ணியம் என்பதை அறியாமல். இழப்பது எதுவாக இருந்தாலும் அது உன்னுடையது அல்ல. அவை நீ யார் என்பதை உணரக் கொடுத்த ஒன்று. ஒவ்வொரு இழப்பிலும் ஒரு பொய்யை நீ உணர்கின்றாய். உன்னை புரிந்து கொள்ளாதது எதுவும் உன்னுடன் நிலைப்பதில்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதில்லை. கெட்டுப்போகும் பாலுக்குள் கெடாத நெய் இல்லையா? அதுபோல அழிந்து போகும் உடலுக்குள் அழியாத ஆன்மா உண்டு. இந்த ஆன்மா எல்லோருடைய உடலிலும் எப்பொழுதும் கொல்லப்பட முடியாதவனாக இருக்கின்றான். உடல் கொல்லப்பட்டாலும் ஆன்மா கொல்லப்படுவதில்லை. ஆகவே நீ இறந்தவர்களை நினைத்து வருந்தாதே. அன்பும் நிரந்தரமில்லை, ஆசையும் நிரந்தரமில்லை, உடலும் உயிரும் நிரந்தரமில்லை, இன்பமும் துன்பமும் நிரந்தரமில்லை. ஆனால் ஈசனே, நீ மட்டுமே எனக்கு எப்பொழுதும் நிரந்தரம். கண்டு கொள்ளாதவர்களிடம் கண்ணீர் விடுவதிலும், செவி சாய்க்காதவர்களிடம் கத்தி கதறுவதிலும், விலகியவர்களிடம் விளக்கம் கேட்பதிலும், அள வைத்தவர்களிடம் ஆறுதல் தேடுவதிலும், அலட்சியம் செய்தவர்களிடம் அன்பு செலுத்துவதிலும், உதறி தள்ளியவர்களிடம் உயிரை வைப்பதிலும் எந்த பயனும் இல்லை. இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது. இனி வாழப்போகும் வாழ்வை அறியவும் முடியாது. நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் வாழ்வை கடக்க உதவும். எவன் உனக்கு உதவி செய்கின்றானோ அவனுக்கு மட்டும் ஒரு நாளும் துரோகம் செய்யாதே. அந்த பாவத்தை நீ எங்கு போனாலும் கழுவ முடியாது.
என்ன நடந்தது என்பதை விட அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதே வாழ்க்கை. வாழ்க்கை வரமோ சாபமோ நாம் எவ்வாறு வாழ்கின்றோம் என்பதிலேயே உள்ளது. வாழ்க்கையே அதன் ஓட்டத்திலேயே வாழ பழகிக்கொள். கிடைத்த வாழ்க்கையை ரசித்து வாழ தெரிந்தால் அழகான வாழ்க்கை உங்கள் வசம். ஒருவர் திமிருக்கு பின்னால் இருப்பது கோபம், கோபத்திற்கு பின்னால் இருப்பது ஏமாற்றம், ஏமாற்றத்திற்கு பின்னால் இருப்பது அன்பு. பக்தியோடு என்னை நினைக்கும் ஒவ்வொரு கணமும் உன் துன்பத்தை போக்க உனக்காக தோன்றுவேன், கலங்காதே. மலை போல் அறிவு இருந்தாலும் பொறுமைக்கு ஈடாகாது. கடல் அளவு பணம் இருந்தாலும் அன்பான குணத்திற்கு ஈடாகாது. உன் மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நீ செதுக்கப்படுகின்றாய். அதனால் வலிகளுக்கு நன்றி கூற பழகு. மதிக்கும் இடத்தில் பணிந்து நில், எதிர்க்கும் இடத்தில் துணிந்து நில். அதிகப்படியான அழுத்தங்கள் இருந்தால் மட்டுமே முளைத்து வெளிவர முடியும். யாரையும் கேவலமாக நினைக்காதே. காலம் எப்படி வேண்டுமானாலும் மாறும். புறக்கணிக்கப்பட்ட பலர்தான் இந்த உலகத்தையே உலுக்கி பார்த்தவர்கள். காலம் எந்த காயத்தையும் ஆற்றுவதில்லை, அது உன் மனதை பக்குவப்படுத்துகிறது, அவ்வளவுதான். தூக்கி எறியப்படும் தருணத்தில்தான் சிறகை விரிக்க வாய்ப்பு கிடைக்கிறது. படைத்தவன் துணை இருக்க அடுத்தவன் துணை எதற்கு? தடைகள் பல வரலாம், தட்டி பறிக்க சில கூட்டம் வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே, துணிந்து நில். முன்வைத்த காலை பின் வைக்காதே. உன்னை நம்பு, வெற்றி நிச்சயம் உன்னை வந்து சேரும். அனைத்து சூழ்நிலையும் கைமீறி போகும் நிலையில் கண்களை மூடி பூமிக்கு அனுப்பிய அந்த எம்பெருமானிடம் கேளுங்கள். சூழ்நிலைக்கான பதில் சித்தத்தில் உதிக்கச் செய்வார். உன் கடமைகளை நீ தவறாமல் செய்யும் பட்சத்தில் என்னை தேடி நீ வர தேவையில்லை. உன்னை தேடி நீ இருக்கும் இடத்தில் நானே வருவேன். எல்லா மூங்கிலும் புல்லாங்குழல் ஆவதில்லை. சிலருக்கு படகாகவும், சிலருக்கு ஏணியாகவும், சிலருக்கு வீடாகவும் மாறுகின்றன. அதுபோலதான் வாழ்க்கையும். உங்கள் விதி மாறும் அறிகுறிகள். உங்கள் தாய் தந்தை முன்னோர்களின் கர்மவினை முடியும் போது உங்கள் விதி மாறும். நீங்கள் மற்றவர்களிடம் அதிகமாக பேசுவதை நிறுத்துவீர்கள். தீயவர்களை அடையாளம் கண்டு அவர்களை விட்டு விலகுவீர்கள். விலையுயர்ந்த பொருட்கள் உங்களை தேடி வரும். தீய பழக்கங்கள் நீங்கி உடல் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் 3 வகையான தீர்வுகள்: ஏற்றுக்கொள்வது, மாற்றிக்கொள்வது, விட்டு விடுவது. ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். மாற்றவே முடியாத விஷயங்களை விட்டு விடுங்கள். ஆழ்ந்த உறக்கத்தில் உன் ஆணவம், உன் எண்ணங்கள், உன் ஆசைகள் அனைத்தும் கைவிடப்படுகிறது. இதையே நீ விழிப்பு நிலையில் உன்னால் செய்ய முடிந்தால் நீ உன்னை அறியலாம். நல்ல எதிர்காலத்திற்கு சில கெட்ட நினைவுகள் தேவை. பிரார்த்தனையை விட சக்தி வாய்ந்தது எதுவும் இல்லை. உனது நம்பிக்கையை விட வலிமையானது எதுவும் இல்லை. கடவுளை விட பெரியது எதுவும் இல்லை. செய்த தவறுக்கெல்லாம் இறைவன் தரும் கடைசி மன்னிப்பு. இப்போது இருப்பதையாவது சரியாக தக்க வைத்துக்கொள் என்பதுதான். எதையெதையோ தேடி எங்கெங்கேயோ ஓடினேன், எல்லாம் நீ என்பது அறியாமல். எல்லாம் நீயே என்று அறிந்த பின் மற்ற எல்லாம் பொய்யாகி போனது. அடைவதற்கு ஆசைப்படுகின்றவன் நிச்சயம் இழப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும். எதற்காகவும் அவசரப்படாதீர்கள். நேரம் வரும்போது தானாகவே அது நடந்தேறும். வஞ்சகமும் சூழ்ச்சியும் வெல்வது போல் தெரியும், ஆனால் முடிவில் அது என்னால் அழிக்கப்படும். எனவே நீ எப்பொழுதும் தர்மத்தின் வழியில் செல். சிந்தித்து செயல்படுங்கள். எதையும் சரியாக தேர்ந்தெடுக்க தவறினால் அனுசரிப்பதை தவிர வேறு வழியில்லை. ஒரு காலம் வரும், இந்த துயரங்கள் எல்லாம் நமக்குத்தான் நடந்ததா என நாமே பேசி சிரிக்கும் காலம் வரும். எதிர்காலத்தை குறித்து நீ கவலைப்படும் போதெல்லாம் நீ நினைவில் கொள்ள வேண்டியது, இதுவரை நடத்தியவரே இனியும் நடத்துவார். இன்பத்திலும் துன்பத்திலும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு உண்மை, இந்த நிமிடம் கூட நிரந்தரம் இல்லை. உன் வாழ்க்கை இருண்டு போனாலும் அதில் என்னால் விளக்கேற்ற முடியும் என்பதை மறவாதே. நடப்பவை எல்லாம் உனது நன்மைக்கு என்று எப்பொழுது நீ உணர்கின்றாயோ அப்போது உனது வாழ்க்கை குறையில்லாத வாழ்க்கையாக மாறும். நீ என்னை தீர்க்கமாக நம்பும் போது நான் உன் முன் தோன்றுவேன். பணம் என்பது வெறும் எண்கள். மகிழ்ச்சியாக இருக்க பணம் தேவைப்பட்டால் உங்கள் தேடல் ஒருபோதும் முடியாது.